வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானி. நம்ம போகிற மூவி வந்து மாஸ் 2025 ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிலீஸ்மெண்ட் அவுட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மூணே முக்கியமான கேரக்டர். ஒன்று வந்து வேலு, இன்னொன்று வந்து பூமி, இன்னொன்று வந்து மணிவண்ணன். வேலுன்றவர் வந்து ஒரு எத்திக்கல் ஸ்கேமர், அவர் அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை பற்றி எனக்கு வந்து அவங்கள பற்றி ஏதாவது தெரிய வரணும், அவங்கள அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட 24/7 உங்களை மானிட்டர் பண்ணி உங்களோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, லொட்டு லொசக்கு எல்லாத்தையும் தேடி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்கல, அந்த ஒய்ஃபை வந்து எப்படியா டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் தேவை. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை வந்து மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, ஏதாவது இருக்கா, பாய் பெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதை வச்சு ஸ்கேம் பண்ணுவார். பட் நம்ம வேலு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பண்ணுவார், அங்கே போயிட்டு அது அவர்கிட்ட அந்த விமன் கிட்ட என்ன ரீசன் ஏதுன்னு கேட்டுட்டு, அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட என்ன இருக்கோ அதையும் வாங்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் பிரியணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இவர்கிட்டே ஒரு கேஷ், அவங்ககிட்டே ஒரு கேஷ்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்படி இருக்கிற ஆள். ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து தான் அம்மாவை இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா மட்டும்தான். அப்பாவும் வந்து ஹோட்டல் எடுத்துகிட்டு இருக்காரு, ஹோட்டல் வந்து கடனில் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் காசு சம்பாதிச்சாதான் மரியாதை, உலகத்துக்கு காசு தேவை, ஸோ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற நிறைய ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காரு மணி பற்றி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள். தென் அதுக்கு அவர் தான் வந்து நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். அண்ட் செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமின்னு சொல்லிட்டு ஒரு விமன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க. சின்ன வயசில் அடிமையாகி செக்ஸ் ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்ட பெண்களை மீட்டெடுத்து வந்து அவங்க ஒரு ஹோம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னா படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகணுன்னா போவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாமே பண்ணுறாங்க. தென் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அவங்க ஃபண்டுக்கு வந்து லைக் அவங்களோட அந்த ஃபண்ட் ரைசர் மூமெண்ட்டுக்கு வந்து இப்போது கரண்ட்டாக ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் சொல்லப்படுற ஒரு பெரிய பொலிட்டிஷியன். ஓகேங்களா? அந்த பொலிட்டிஷியன் வந்து பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த பூமியை தெரியும். ஏன்னா இந்த பூமி வந்து ஏற்கனவே வந்து நிறைய தப்பு பண்ண ஒரு அக்யூஸ்ட். அவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க, இவர் அங்கே போய்ட்டு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு, பேசியிருப்பார். அந்த டைமில் தான் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த லைக் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ வந்து மணிவண்ணனுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அதை பூமி கச்சிதமாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட அவுட்டர் லுக் என்னவோ என்ஜிஓ நடத்துகிற ஒரு ஆஸ்பைரிங் விமன். ஓகேங்களா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மணிவண்ணனுக்கு எலெக்ஷன் டைமில் வந்து பணத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கீயே வந்து நம்ம பூமி. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி மணிவண்ணன் தன்னோட அந்த டைமில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பார். லைக் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி, மக்கள் நல திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட தப்பு பண்ணுறப்பாரு. அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கும். அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அப்படி இருக்க அந்த பட்சத்தில் இவங்கக்கிட்ட பூமிக்கிட்ட வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் அது இது இருக்கும். அதுலேருந்து பணத்தை வந்து பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த விஷயத்த தெரிஞ்ச மணிவண்ணனால பாதிக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அந்த படத்தை திருடுறாங்க. திருடினதுக்கப்புறம் அந்த பணத்தை தேடுறதுக்கு நம்ம வேலுவை கூப்பிட்டு வராங்க. பூமிக்கு வேலு ஏற்கனவே ஒரு வேலை பண்ணியிருப்பான். வேலுவை யாருக்குமே பிடிக்காது, ஆனால் வேலு டேலண்ட். ஸோ இந்த டைமில் வந்து வேலுவை கொண்டு வரலான்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த திருடினவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 பேர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பங்கோட பணம் நம்ம வேலுக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அந்த படம் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் வேலு அதுக்கு பின்னாடி ஒரு கதையை தெரிஞ்சுட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஒரு முடிவு வச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து லைக் இப்போ நான் சொன்ன நரேஷன் எப்படி இருந்திருக்கு, ஓகேங்களா? ஆனால் படம் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தான் தெரியும். ஏன்னா படத்தில் அங்கே இங்கே லேக் இருக்கும். படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கேயும் கொஞ்சம் மிஸ்டேரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி அங்கங்கே வந்து சில ஃப்ளாஸ் இருந்தாலுமே வந்து படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம்ன்றதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லேயும் வந்து கவினோட கேரக்டரான வேலுவும் ஆண்ட்ரியோட கேரக்டரான லைக் பூமியும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூமி வந்து ஒரு மாதிரி ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கவினோட கேரக்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்குமே வந்து பூமியோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து படத்தில் வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டு வச்ச குறைய கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஆனாலுமே ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நோபடி நியூஸ். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.